எனக்கு வந்து 8:30க்கு டியூட்டி போகணும். ஆனால் நான் இருந்தாலும் 9 மணிக்கு தான் இப்போ எழுந்தே இருக்கேன். ஸோ அதான் சொல்லுவாங்கல்ல, சீக்கிரம் ஒரு 1/2 மணி நேரம் எழுந்தால் ரொம்ப ஸ்லோவாக கிளம்பலாம், எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல். அதனால் உண்மை தான். பறக்கா கிளம்ப வேண்டியதாக இருக்குது. குளிக்கலை. எப்பவுமே பெங்களூர் வந்தாலும் குளிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல கிளைமேட்டே அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு வேளை நான் ரெடி ஆகிட்டேன். சரி, ஓகே. ஆனால் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல. நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலை. நான் எங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு பிஜி இருக்குது. என்னது பிஜி இல்லை, ஒரு வீடு மாதிரி. ஒரு ஆண்டி ரெண்ட்டுக்கு எடுத்து அவங்க பிஜியாக மெயின்டைன் பண்ணிட்டுக்கிறாங்க. அங்கே தான் எனக்கு 3 வேளை சாப்பாடு. மாதம் 3000 கொடுத்துருவேன். நான் தங்குற இடம் எனக்கு ஃப்ரீ தான். சம்பளம் பார்த்தீங்கன்னா 12,000. அதில் 3000 அங்கே போய்டும். ஏன் 12,000 என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை. நான் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டுக்கிறேங்க. நான் ஆக்சுவலி நான் ஒரு பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்டு. எனக்கு ஏகப்பட்ட அரியர் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்போ இப்படி இன்னும் கிளியர் பண்ணல. அதனால தான் இந்தமாரி ஹாஸ்பிட்டல்லே நான் ஒர்க் பண்ணுறேன். சொல்ல போனால் இதுதான் நான் சொன்ன அந்த ஆண்டி வீடு. வெளியிருந்து பார்க்க வீடு தான், ஆனால் உள்ளே அவங்க பிஜியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. வாங்க காமிக்கிறேன். இதுதான் அவங்க ஹாலில் ஒரு 4 பெட்டு. உள்ளே போனீங்கன்னா இது ஒரு ஹாலு, இங்கே ஒரு 4 பெட்டு. இந்தாண்ட அந்த ரூம் மூடியாக தான் இருக்கும். இது இன்னும் உள்ளே போனீங்கன்னா வந்துடுச்சு. அதான் கிச்சன். எனக்கு தினமும் சமையல் செய்கிற இடம் இது. எனக்காண்டி சாப்பாடு செஞ்சு வச்சுருவாங்க. இங்கே ஹைஜீனிக்லாம் இங்கே பார்க்க முடியாது. ஏன்னா இது நான் நினச்சிட்டு இருந்தேன் வடக்கன்ஸ் தான் ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருப்பானுங்கன்னு. பட்டு நான் இருக்கிற இடம் அதோட ரொம்ப மோசமாக இருக்கும். நான் இருக்கிற இடம் இல்லை, நான் சாப்பிட்ற இடம். இங்கே தான் எனக்கு தினமும் சாப்பாடு ரெடி ஆகும். எல்லாம் நேற்று வச்ச சாதமாக தான் இருக்குது. காலையில் இன்றைக்கி மார்னிங் என்ன தான் ரசம், சாதம், எல்லாம் சாதம் தான். இன்றைக்கி தோசை. ஆக்சுவலி தோசை எங்கே பாருங்கள், தோசை அது கூட மூடி கூட வைக்கல. 2 தோசை பாம்புண்ணியை பார்த்து வச்சுருக்காங்க. சரி, ஓகே. இந்த 2 தோசையும் நான் போட்டுட்டு சாப்பிட ஸ்டார்ட் ஆகிட்டேன். ஏன்னா நான் நைட்டே சரியாக சாப்பிடலை. நான் நைட்டு லைட்டாக தான் சாப்பிட்டு நான் தூங்கினேன். அதனால் நான் சாப்பிட ஸ்டார்ட் ஆகிட்டேன். ஏன்னா இங்கெல்லாம் வந்தால் ருசியெல்லாம் பார்க்கக்கூடாது, பசியை மட்டும்தான் பார்க்கணும். இந்த 2 தோசை கூட கிடைக்கலாம். இப்போ என்ன ஆகுறது சொல்லுங்கள். ஸோ அதனாலேயே நான் ஃபாஸ்ட்டாக சாப்பிட ஸ்டார்ட் ஆகிட்டேன். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ என்னோடய பிளேட்டை வாஷ் பண்ணிட்டு நான் திரும்ப பிளேட்டை அங்கேயே ரேக்கில் வச்சுட்டு டியூட்டிக்கு வந்துடுவேன் 10 மணிக்கு. 8 மணிக்கு வர வேண்டிய வேலை இன்றைக்கி 10 மணிக்கு தான் வந்திருக்கேன். சரி, ஓகே. எதுவாக இருந்தாலும் சரி. இந்த ஹாஸ்பிட்டலில் டைம் கூடலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. வேலை செய்கிறதே சொல்ல போனால் ஒரு பெரிய வேலை கிடையாது. என்ன பண்ணுறது, என்கிட்ட வேலை இல்லை. அதனால தான் வேலை பார்க்க வேண்டியதாகுதுங்க. ஸோ என்னோடய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டே இருக்க மாட்டாங்க. எப்படின்னா ஒரு ஃப்ராட் மாதிரி தான். எப்படி சொல்கிறது, சதுரங்க வேட்டை படம் மாதிரி தான் இதெல்லாம். நான் ரியல் லைஃப்பில் பண்ணுறது. எங்கள்கிட்ட பேஷண்ட்டே இல்லை. நாங்கள் இருந்தாலும் பேஷண்ட் இருக்கிற மாதிரி காட்டிக்குவோம். அது எப்படின்னா, எங்ககிட்ட ஆல்ரெடி வந்திருப்பாங்க ஒரு 1-2 பேஷண்ட்டு. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் மூலமாக, இந்த ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ், அப்புறம் ஸ்டார் இன்சூரன்ஸ், நிறையா இன்சூரன்ஸ் இருக்குது. அதுலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபைல்லாம் நாங்கள் தூக்கி வீச மாட்டோம். எல்லாம் அவங்களோட ப்ரொசீஜர், அவங்களோட கேஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்க ரிகவர் ஆகி போனதுக்கப்புறமா அந்த ஃபைல் நாங்கள் அப்படியே வச்சுருந்து எங்ககிட்ட பேஷண்ட் இருக்கிறதா நாங்கள் காமிப்போம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுக்கு. நீங்கள் கேட்பீங்க, இன்சூரன்ஸ்காரனா பைத்தியக்காரனா, அவன் எப்படி நம்பி அவன் வருவான், திரும்ப இங்கே வருவான், ஹாஸ்பிட்டலுக்கு வருவான். வந்து பார்க்கும்போது அவன் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆயம்மாவோ இல்லை அங்கே இருக்கிற வார்டு பாயோ படுக்க வச்சு அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது காமிச்சிருவோம். நாங்கள் இந்த மாதிரி இங்கேயும் பேஷண்ட் இருக்கிறாங்க அதுன்னு. இதுதான், இப்படி தான் வேலை. என்னோடய வேலை இப்படி தான். இதெல்லாம் ஒரு வேலை இல்லை. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, என்கிட்ட இப்போதைக்கு சர்டிஃபிகேட் இல்லை. ஸோ அதனால தான் நான் அந்த இடத்துல வேலை பார்க்குறேன். அது என்ன தான் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கே தெரியல. எப்படி இருந்தாலும் இன்சூரன்ஸ்காரன் கண்டுபிடிச்சிருவான். பட் இருந்தாலும் இங்கே நிறையா வாட்டி நேற்று கூட 3 லட்ச ரூபா ஃப்ராடு பண்ணி இவங்களுக்கு டெபாசிட் பண்ணி விட்டாங்க இன்சூரன்ஸ்லேருந்து. அது எங்களுக்கு தான் வருமே ஃபஸ்ட்டு. நாங்கள் தான் அடுத்தது அவங்களுக்கு மெசேஜ் சொல்லுவோம். ஸோ அது எப்படின்னே தெரியல. பட் இருந்தாலும் மாட்டினா ஆப்பு தான் ஓனருக்கு. ஆனால் இது வரைக்கும் மாட்டினதில்லை. எனக்கு பயமாக இருக்குது, போகிற போக்கில் எங்களை கும்பிடுவாங்களோன்னு. பட் இருந்தாலும் நாங்கள் பர்மனெண்ட்டாக வேலை பார்க்க போகிறது. சரி, எனக்கு லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. ஆஃப்டர் லஞ்ச் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். சாப்பிட்டு வந்துடுறேன்.
இப்படி தான் என்னோட டெய்லி ரொட்டீனு. என்ன இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே தொடரும்னு தெரில. பட் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது கூடிய சீக்கிரம் மாறிடும். அவ்வளோதான், இப்படி திரும்ப எனக்கு வேலையை முடிச்சுட்டு 6 o'clock நான் என் ரூமுக்கு போயிடுவேன், தூங்கிடுவேன். அவ்வளோதான், வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் நான். என்னோடய டெய்லி ரொட்டீன் இப்படி தான் எங்கள் பெங்களூரில். ஸோ இப்போதைக்கு பெங்களூரில் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் மேபி சேஞ்ச் பண்ணிவிடுவேன். இப்போ இந்த மந்த் சேலரி வாங்கிட்டு நான் பார்க்கலாம். நான் ஆக்சுவலி ஹோம் கேர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா ஹோம் கேர் வந்து நிறைய என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, அதனால தான். பட் என்னோடய இப்போ டெய்லி ரொட்டீன் இதுதான். காலையில் எழுந்திருப்பேன், 8 மணி டியூட்டிக்கு போக வேண்டியது. பட் இருந்தாலும் நான் இன்றைக்கி 10 மணிக்கு தான் போனோடனே என் சீனியர் ரொம்பமாக கத்திட்டு கிடந்தாங்க. சரி, அதெல்லாம் யார் கண்டுவாங்கன்னு சொல்லிட்டு எப்பயும் போல் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு என்னோடய ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திரும்ப லஞ்சுக்கு போனேன். லஞ்சுக்கு அந்த ஆண்டி ரொம்ப மோசம். பெங்களூர் ஃபுட்டு ஐயோ, கம்பேர்ட் டு தமிழ்நாடு பெங்களூர் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்தப்போ நான் 10 ரூபாய்க்கு சென்னையில் அம்மா ஹோட்டலில் என்ன சத்தியமாக ஹோட்டலாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். இதான் இப்படி தான் என்னோடய டெய்லி ரொட்டீன். உங்களுக்கு இன்னும் நான் இந்த ரூமை சுற்றி காமிக்கலான்னு நினைக்கிறேன் நான். ஓகே, வருவோம். ஸோ எங்கள் ரூம் இதான். மேலே ஒரு ஆள் மேலே, பட் ஆனால் யாரும் தங்கலை. எங்களோட திங்ஸ் எல்லாம் நாங்கள் மேலே வச்சுருக்குறோம். மேலே யாரும் தங்கலை. ஸோ இதான் எங்கள் ரூமு. ஒரு சிலிண்டர் கொடுத்துறாங்க, அவங்களே ஹாஸ்பிட்டல்லே அவங்க ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. ஸோ நர்ஸாக வந்தால் நர்ஸுக்கெலாம் கொடுப்பாங்க போகிறது இந்தமாதிரி சிலிண்டர்லாம். ஓகே, ஒரு ஸ்டவ்வு, கேஸு. ஸோ இந்தாண்ட துணி, இதெல்லாம் எங்கள் துணி தான். அப்புறம் இதான் எங்கள் ரூம். வேலை தான். ஆனால் ஒன்று, சொந்த ஊரில் இருக்கிறது என்றைக்குமே ராஜா வாழ்க்கை தான். ஓகே பாய். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட மீட் பண்ணுறேன். டாட்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.